أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا صدق الله العظيم. அன்பார்ந்த சகோதர பெருமக்களே, சூரத்து நபையினுடைய 17வது வசனத்திலே இருந்து 20வது வசனம் வரைக்கும் உள்ள ஆயத்துக்கள் தான் இங்கே ஓதப்பட்டன. இந்த ஆயத்துக்களிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் மறுமை ஏற்படுகின்ற பொழுது நடைபெறக்கூடிய சில காட்சிகளை நமக்கு நினைவுபடுத்துகிறான். இந்த உலகத்தை அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலம் வைத்திருப்பான். இந்த உலகத்திலே நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்கு தந்திருக்கிறான். ஒரு 50 வருடம், 60 வருடம், 70 வருடம், அதன் மேலால் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு 100 வருடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் இவைகள் மிக கொஞ்சமானது. ஆனால் இந்த உலகத்தினுடைய ஆயுள் நீளமானது. ஆனாலும் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தினுடைய ஆயுளை அல்லாஹ் முடித்து வைப்பான். அந்த செய்தியைத்தான் இந்த இடத்திலே சொல்கிறான். இதை நாங்கள் 100க்கு 100 நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை, இதுதான் விசுவாசம், இதுதான் ஈமான். எங்களது உள்ளத்திலே அது வர வேண்டும். இது ஒரு வெறும் செய்தியாக மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய வசனம் அது நம்முடைய கல்விலே காதிலே கேட்கு எங்களது உள்ளத்திலே வருகிற பொழுது கண்ணீர் வர வேண்டும், பயம் வர வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். பாருங்கள், இன்ன யௌமல் ஃபஸ்லி, அதாவது இன்ன யௌமல் ஃபஸ்லி, நியாய தீர்ப்பு நாள். நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாளுக்கு கான மீகாத்தா, அது நாள் குறிப்பிடப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. யௌமல் கலாஇ பைனல் ஹல்கி, அதாவது மனிதர்கள் செய்த நன்மைகள் தீமைகள் இவைகளுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்குவதற்காக நிர்ணயித்திருக்கக்கூடிய நாள் ஒன்று இருக்கிறது. அதுதான் வஹுவ யௌமுல் கியாமா, அதுதான் கியாமத்துடைய நாள். இது கான மீகாத்தன், கான மௌஇதன் முஹத்ததன் லில் அவ்வலீன் வல் ஆஹிரீன். ஒரு நாளை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். இந்த ஒரு நாள் இருக்கிறது அல்லவா, ஆதியிலே பிறந்த முதல் மனிதன் ஆதம் நபி அவர்கள் தொடுத்து கடைசி மனிதன் இந்த பூமியிலே பிறக்கிற அந்த மனிதன் வரைக்கும் அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து விடுவான். அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து அவர்களுடைய நன்மையும் தீமையும் அவைகள் என்ன நடந்திருக்கின்றன என்று விசாரிக்கப்படும். அதற்காக வேண்டித்தான் நமக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொடுக்கப்படும். உங்களது நன்மையையும் தீமையையும் 2 மலாய்க்காமார்கள் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக, உங்களுடைய நன்மையும் தீமையும் நீங்கள் எந்த உறுப்பினால் செய்தீர்களோ அந்த உறுப்பிலே பதிவு செய்யப்படும். மூன்றாவதாக, எந்த இடத்திலே நீங்கள் செய்தீர்களோ அந்த இடத்தில் பதிவு செய்யப்படும். இவ்விதமாக 3 ரெக்கார்டுகள், 3 விஷயங்கள் அங்கே வைக்கப்படுகின்றன. இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு நாளைக்கு தீர்ப்பு சொல்வதற்காக வேண்டி அதற்குரிய ஒரு நாளை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இன்ன யௌமுல் ஃபஸ்லி, இங்கே யௌமுல் ஃபஸ்ல் என்று சொல்வது யௌமுல் கலா, அதாவது தீர்ப்பு சொல்லும் நாள். கான மீகாத்தன், அது குறிப்பிடப்பட்ட நாளாக அது இருக்கிறது, குறிப்பிடப்பட்ட நாளாக இருக்கிறது. இதை நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதை விட்டும் யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி, யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி, அதாவது இந்த நியாய தீர்ப்பு ஏற்படுவதற்காக வேண்டி அங்கே என்ன செய்யப்படும் என்று சொன்னால், முதலாவது உலகம் அழிக்கப்படும். உலகம் அழிப்பதற்காக வேண்டி அதாவது ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான், இஸ்ராஃபீல் என்று சொல்லக்கூடிய மலக்கு. அந்த இஸ்ராஃபீல் என்று சொல்லக்கூடிய மலக்கு அதாவது ஒரு ஊதுகுழலை ஊதுவார். ஊதுகுழலை ஊதிய உடனே அந்த இடத்திலே அங்கிருந்து உலகம் அழிய ஆரம்பிக்கும். அவ்விதமாக அழிக்கப்பட்ட ஒரு 40 நாள் போனதற்கு பின்னால் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து அவர்களை எழுப்புவான். இதற்கிடையிலே மனிதர்கள் ஜீவராசிகள் அழிக்கப்பட்டது மட்டுமல்ல, அத்தனை மலக்குகளும் மௌத்தாகி விடுவார்கள், அழிக்கப்படுவார்கள். இஸ்ராஃபீல் அவர்களும் அழிக்கப்படுவார்கள். அதன் பின்னால் அவர்களை முதலாக அல்லாஹ் எழுப்பி 2வது சூரை ஊதுவதற்கு
அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். சொல்லப்படுகிறது பூக்குன், ஒரு ஊது குழல் மாதிரி ஒன்றை வைத்திருப்பார்கள். அதாவது இப்போதும் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊதுவதற்கு ரெடியாக வாயில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே இருந்து எப்போது அனுமதி வருமோ அவர் ஊதி விடுவார். ஊதிவிட்டால் உலகம் அழிந்துவிடும். அதே போன்று அல்லாஹ் அவரை எழுப்பி மறுமையை திருப்பி கேள்வி கணக்கு கேட்டும் நாளை உருவாக்குவதற்கு சூரை ஊதும்படி சொல்லப்படும். அந்த நேரத்திலே அவர் ஊதுவார். ஊதினின் பின்னால் கபறுகளிலே இருந்து மக்கள் எல்லோரும் எழும்பி வருவார்கள். அவ்விதம் சூர் ஊதப்பட்டு இரண்டாவது சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால் நீங்கள் கூட்டமாக மஹ்ஷர் மைதானத்தை நோக்கி நீங்கள் வருவீர்கள். ஒவ்வொரு கூட்டமும் வருவார்கள். அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடன் வருவார்கள். ஒவ்வொரு உம்மத்தும் ஒவ்வொரு நபிமாருடன் வருவார்கள். சில நபிமார்கள் தனியே வருவார்கள். அங்கே யாரும் அந்த நபிக்கு உம்மத்து இருக்க மாட்டார்கள். அவ்விதம் எல்லா மக்களும் வந்து ஆதம் நபியிலே இருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வருகின்ற எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு பகுதியிலுமே அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அவ்விதமாக மக்கள் கூட்டமாக வருவார்கள். அவர்களுடைய நபியுடன் அவர்கள் வருவார்கள். இவ்விதமான இந்த விஷயம் அங்கே நடைபெறும். இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதாவது அன்றைய நாளிலே வானம் திறக்கப்பட்டு விடும். ஃபகானத் அபுவாபா, அதிலே அங்கே வாயில்கள் போன்றவைகள் உருவாக்கப்படும். அந்த வழியாக மலாய்க்காமார்கள் நடந்து வருவார்கள். வானம் திறக்கப்படும். வானத்திலே வாசல்கள் மாதிரி இருக்கும். அந்த வழியாக மலாய்க்காமார்கள் வருவார்கள். வானம் திறக்கப்படும். அதன் பின்னால் ஃபகானத் அபுவாபா, அங்கே வாசல்கள் உருவாக்கப்படும். அந்த வாசல் வழியாக அங்கே மலாய்க்காமார்கள் வருவார்கள். வசுயிரத்தில் ஜிபாலு ஃபகானத் சராபா. இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதாவது நாம் உலகத்திலே பார்க்கிறோம் பெரும் பெரும் மலைகள் இருக்கின்றன. இந்த மலைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். அந்த மஹ்ஷர் மைதானத்திலே எந்த மலையும் இருக்காது. ஏனென்றால் ஏற்கனவே இருந்தவைகள் துகளாக போய்விடும். வசுயிரத்தில் ஜிபாலு, அங்கே இருந்த மலைகள் எல்லாம் அல்லாஹ் அவற்றை பிடுங்கி எரிந்து விடுவான். ஃபகானத்து சராபா, அப்படியே அவைகள் அனைத்துமே எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் அப்படி அவைகள் வெட்ட வெளியாக போய்விடும், வெறும் மண்ணாக போய்விடும். அங்கே எந்த விதமான அறிகுறிகளும் இருக்காது என்று இந்த ஆயத்தின் மூலமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த 3 ஆயத்திலும் மறுமை ஏற்படுவதை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான் என்ற விஷயத்தை நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.